மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி சந்திரன் உங்களுக்கு 12வது வீட்டில் இருக்கார். அதனால் மேபி ஏதாவது தூக்கம் இல்லாமல் நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு அயற்சி வரலாம். அதனால் சரியான உடல் உழைப்பு, ஒரு வாக்கிங், உங்களோட ரெகுலரான வேலை, அளவான சாப்பாடு, இது மூலமாக இன்னித்திய நைட்டு தூக்கத்தை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் சொல்லக்கூடிய அளவுக்கு எச்சரிக்கை ஒன்றும் இல்லை. இந்த கடித தொடர்பு மூலமாகவே செய்யக்கூடிய வியாபாரங்கள் அல்லது கமிஷன் துறையில் இருப்பவர்கள், உதாரணத்திற்கு இந்த வாகனம், இங்கே ஒரு கார் இருக்குது, அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது, அங்கே ஒரு வண்டி இருக்குது, இவங்களை காண்டாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மீடியேட் பண்ணி கமிஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி 2 வண்டி விற்கணுன்னா 4 வண்டி விற்றுருவீங்க. அந்த மாதிரியான நல்ல நாள். நிதி நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது. ஸோ இன்று பொதுவான நாள் பலன் 43%, நிதி நிலைமை 38%, லாப நோக்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 46%, நிதி நிலைமை, தொழில், உத்தியோகம் எல்லாம், உடல் ஆரோக்கியம் ஒரு 38%. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள். ஏன்னா லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் சந்திரன். நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் நிறைய பகுதி எதிர்கால முதலீட்டுக்கும், நீங்கள் சேமிப்புக்கும் பேங்க்கில் எஃப்டி வைக்கலாம், வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தொழில் புரிவோர்கள் அதிகமான மூலதனங்களில் தைரியமாக போடலாம் பணம். அது எல்லாமே உங்களுக்கு லாபமாக தான் திரும்ப வரும். போகிற பணம் இன்னும் 4 பணத்தை சேர்த்து கூட்டின்னு வரும். அந்த மாதிரியான நாள். ஆரோக்கியம் நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு இறுக்கமான மனநிலைக்கு போவீங்க. அதாவது கூட இருக்கிறவங்க ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. இது என்ன, அது என்ன, மேபி யாராவது புதுசாக சேர்ந்தவங்க அடுத்த டேபிளில் இருக்காங்களோ என்னமோ தெரில, அதிகமான தொந்தரவுகள் நடக்கும். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு எரிச்சல் ஆனாலும் நீங்கள் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு வேலை செய்யும் சூழ்நிலை உருவாகலாம். ஸோ இன்று பொதுவான பலன் 44 நல்லாவே இருக்குது. நிதி நிலைமை 50, நிதி நிலைமையெல்லாம் நல்லா இருக்குது. அதுக்கும் அப்புறமாக தொழில் புரிவோர்கள் நல்ல லாபம் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அப்புறம் உடல் ஆரோக்கியம் ஆஸ் யூஷுவல் நல்லாவே இருக்குது, நல்லாவே இருப்பீங்க. இந்த நாள் நன்றாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லக்கி டே தான். எதுலன்னா மெயினாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கேட்ட இடத்துல ஒரு இடமாற்றம், உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம், அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான தகவல் நீங்கள் கேட்டது கிடைச்சிரும். அதனால் சந்தோஷமாக இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போங்க. மெயில்லையோ ஃபோன்லேயோ நேரடியாகவோ அந்த தகவல் வந்துடும். சந்தோஷமாக இருங்க. மற்றபடிக்கு நிதி நிலைமை நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேரியர் க்ரோத் நல்லா இருக்குது. உங்களுடைய ஆலோசனைகளை 4 பேர் கேட்டு வாங்கிப்பாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு குடும்பத்துலேயும் சரி, சமுதாயத்துலேயும் சரி நல்ல ஒரு மதிப்பு உயரும். அதே மாதிரியே இன்றைக்கி பொதுவான நாள் பலன் 47 புள்ளிகள், நிதி நிலைமை 52 புள்ளிகள், தொழில் வேலை சம்பந்தமானது 64 புள்ளிகள், ஆரோக்கியம் 60 புள்ளிகள். இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்ஜனி டிவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, நான் என்னோட ராசி பலன் சொல்கிறத ஒரு 4 பிரிவுகளை தான் நான் பிரித்து சொல்கிறேன். ஒன்று முதல்ல பொதுவாக, அதுக்கப்புறம் முக்கியமான அறிவுரைகள் ஏதாவது இருந்தால் தொழில் புரிவோருக்கு அல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, உத்தியோகம்னா வேலைக்கு போகிறவங்க, ரெகுலர் எம்ப்ளாயீஸ். அதை தாண்டி சில நாட்கள் மட்டும் நான் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அன்றைக்கெல்லாம்
அந்த பெண்களுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கும். ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் மை ப்ரெடிக்ஷன்ஸ். கண்டிப்பாக கேளுங்க. அப்புறம் இந்த குழந்தைகளை பற்றி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுவும் கவனத்தில் எடுத்துக்கங்க. பட் குழந்தைகளை எப்பயுமே ரொம்ப ஓவர் கண்டிப்போடலாம் வளர்க்காதீங்க. என்ன, இது என்னோட வேண்டுகோள், அறிவுரை இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு குழந்தைன்னா அந்த குழந்தை பருவத்தில் பண்ணக்கூடியது தான் குறும்பு. அதுக்கப்புறம் வந்து வளர்ந்ததுக்கப்புறமாலாம் இந்த காலத்துல எல்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்து இந்த குழந்தைகள்லாம் மெச்சூர் ஆயிடுறாங்க. அந்த குழந்தைத்தனமே போயிடுது. ரொம்ப பெரிய மனுஷங்க மாதிரி நடந்துக்கும் பொழுது நமக்கே என்னடா அது அப்படின்னு தோணும். அதனால் கடவுள் பக்தி வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியம். பிரார்த்தனைகள் முக்கியம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்னோட தனிப்பட்ட உரையில் பிரார்த்தனைன்னா என்ன, பக்தின்னா என்ன, எதுக்கு நம்ம பண்ணணும், வாழ்க்கை வந்து ஜாதக முறைப்படி ஏற்கனவே ஓடுது, எல்லாமே தீர்மானிக்கப்பட்டதுன்னா அப்புறம் எதுக்கு பிரார்த்தனை, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. எல்லாத்தையும் என்னால் முடிந்த அளவு, நான் அறிந்த அளவு நான் விளக்கி சொல்கிறேன். இந்த நாள் நன்றாக அமைய என்னோட பிரார்த்தனைகளும் என்னுடைய வாழ்த்துக்களும். நமஸ்காரம்.